ஆண்டி எங்க ஆண்டி இங்க போயிட்டு இருக்கீங்க? எங்க அம்மாவோடதும் என்னோடதும் கொஞ்சம் சாரி எல்லாம் இருக்குங்க. பழைய விலைக்கு எடுக்கிற கடைன்னு சொன்னாங்க. பூ மார்க்கெட்ல எந்த கடைன்னு எனக்கு தெரியல. இங்க இருக்க ஆண்டி எனக்கு தெரிஞ்சு புது கடை ஓபன் பண்ணிருக்காங்க நம்ம பூ மார்க்கெட்ல விநாயகா பட்டு சென்டர். அப்படிங்களா? அவள கூட்டி போட்டு ஆண்டி கூட்டிட்டு போங்க. வாங்க ஆண்டி நான் வண்டி வச்சிட்டேன். ஆண்டி கொடுங்க நான் வாங்கி தரேன் ஆண்டி. நீங்க கவலைப்படாதீங்க. சிவகுரு கடைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் ஆண்டி இது. வாங்க நம்ம போய் வாங்கலாம். அண்ணா நம்மளோட ரிலேஷன் தான் ஆண்டி. அவங்க பழைய பட்டுப்புடவை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவோடது எல்லாமே வேற எங்க போடுறதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் நம்ம ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டருக்கு நமக்கு ஏன் கவலை, புதுசா வேற ஓபன் பண்ணிருக்காங்க, வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணி தருவாங்கன்னு சொன்னேன். சரின்னு கூட வந்துட்டாங்க. சரிங்க இது நல்ல ரேட் போகும். சரி நான் எந்த மாதிரி புடவைக்கு நிறைய அமௌண்ட் தர்றீங்கண்ணா? டிஷ்யூ புடவைக்கு நல்ல ரேட் கொடுப்போம். டிஷ்யூ புடவைக்கு நிறைய ரேட் வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்போம். சரிங்க புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்க பூ மார்க்கெட்ல ஸ்ரீ ஆமாங்க. விநாயகா பட்டு சென்டர். வேற எங்கேயும் போய் நம்பி ஏமாந்துறாதீங்க. இங்க வந்தீங்கன்னா பெஸ்ட் ரேட்டுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா நல்ல ரேட் போகும். ஆன்லைன்ல வேற எங்க இருந்துட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணி கூட உங்களுக்கு எங்க இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. புடவை என்ன ரேட் நான் வந்து அப்படியே ஜிபே பண்ணிடுவேன். ஜிபே பண்ணிக்கலாம். இருந்த இடத்துல காசா மாத்திக்கலாம் இல்லையா? சூப்பரா கிழிஞ்சிருக்குன்னா பரவாயில்லையா? அத தான் வாங்குறேன். எங்களுக்கு ஜருக தான் முக்கியம். ஜருக மட்டும் தான் முக்கியம். கிழிஞ்சிருந்தாலும் வாங்குவீங்களா? எப்படி டேமேஜ் வாங்கிக்கலாம். கேஷ் வேணுமா இல்ல ஜிபே வாங்குறீங்களா? இல்ல கேஷே கொடுங்க. போறேன்னு சொல்லிடுவோம். அப்படி அமௌண்ட்டும் சொல்லிடுவோம். நீங்க வெளியூர்ல இருந்தாலும் எங்களுக்கு கொரியர் பண்ண சொல்லுங்க. நாங்க அப்படியே ஜிபே பண்ணிக்கலாம். 37,000 ரூபாய் இருக்குங்க. தேங்க்யூண்ணா. இனிமே நாங்க எந்த யாரு என்னோட ஃப்ரெண்டுக்கு யாரா இருந்தாலும் உங்க கடையே கூட்டிட்டு வந்து கஸ்டமரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். நன்றிங்க. யாராலும் சொல்லுங்க. சரி.